ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாசஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் டுடே அப்படின்ற அந்த டாப்பிக்கில் தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு 1லேருந்து ஒரு மணி நேரத்துக்கான ஒரு கெஸ்ட் லெக்சர் மாதிரியான ஒரு விஷயத்தை அட்டென்ட் பண்ணியிருந்தோம். அது உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. அதாவது ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு அகாடமிக் மாதிரியான ஒரு விஷயம்னு சொல்லி கொண்டு வந்தப்போ, சரி போர் தான் அடிக்க போது, சும்மா அங்கே போய்ட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சி போனால், பட் அந்த 1.5 மணி நேரமே யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடச்சிது. அதாவது லைக் எதமோ ஒரு டெக்னாலஜியை பற்றியோ எதை பற்றியுமே கற்றுக்கல. நார்மலாக ஒரு சிட்டிசனாக என்னத்தை பற்றி கற்றுருந்துருக்கணும், தெரிஞ்சிருக்கணுன்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் அவர் பேசியிருந்தார். மற்றபடி வேறு எதை பற்றியுமே அவர் பேசவே இல்லை. அதாவது ஆஸ் அ சிட்டிசனாக சிட்டிசன்ஷிப் எப்படி இருக்கணும், ஓட்டிங் எப்படி பண்ணணும், அண்ட் வந்து நம்ம நாட்டுடைய எக்கனாமிக் என்ன அண்ட் ஜியாகிரஃபி என்னன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரினா வெறும் இது இந்த டைம்லைனில் இவங்க செத்தாங்க அப்படின்றது மட்டும் ஹிஸ்ட்ரி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டப்போ அது வந்து நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், பட் ஆனால் அதுக்கான மீனிங் என்னென்னு தெரியாமல் அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ குடியரசு தினம்ன்ற ஒரு விஷயத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்படின்னா அதாவது எந்த ஒரு குடிமகனுமே அந்த நாட்டுக்கு வந்து தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு. அண்ட் வந்து ஓட்டு போடுறது எப்படி, மக்கள் வந்து யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம், அந்த லோக்சபா ராஜ்யசபா அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பற்றின டெப்த்தான ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நமக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிது அப்படின்றதையும் தாண்டி பல நாடுகளில் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கப்பட்டிருக்குது. அண்ட் எத்தனை உயிர்கள் இறக்கப்பட்டிருக்குது, 7 கோடி பேர் வந்து கிட்டத்தட்ட பசியால் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்தாரு. அது நான் சொல்கிறது வந்து எந்தளவுக்கு அக்யூரேட்டான டேட்டான்றது தெரியல, பட் ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்ற ஒரு விஷயத்தை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னமுமே அந்த உமனுக்கான அந்த சேஃப்டின்றது சுத்தமாக இல்லை. பெண்கள் ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30லேருந்து 33 கிட்டத்தட்ட பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டா சொல்லும்போது ஒரு மாதிரி எந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோன்றது யோசித்தாலே பயமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயத்தை அவர் சொல்லும்போது தான் எனக்கு பயங்கரமாக இம்பேக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒருத்தவனுடைய வலியை முதல்ல புரிஞ்சிக்க கற்றுக்கங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிருப்பார். நமக்கு வரும்போது தான் அது வலியாகவே தெரியும். மற்றவங்களுக்கு அது வந்து வரும்போது அதை வந்து பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டோன்றது உண்மையான விஷயன்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இதை ஏன் நம்ம வந்து நமக்குன்னா மட்டும் அதை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு டிப்ரெஷன் ஆகிக்கிட்டு கோவப்படுறோம், அதே ஒரு விஷயம் மற்றவனுக்கு நடக்கும்போது அது ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லிருப்பார். தன்னோட வலியை எப்படி வந்து நம்ம கேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி மற்றவனுக்கு இருக்கிற வலியும் புரிஞ்சுக்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியாகவும் ஒரு சொசைட்டியும் உருவாக்குன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் உண்மையாலுமே அந்த செக்ஷன் செம்ம ஒரு மாதிரி காமாக நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் நிறையா விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ இருந்துச்சு. அந்த 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ சொன்னார், அத்தனையும் மண்டையில் ஏற்றிக்கிற அளவுக்கு இது இல்லை. ஏன்னா எல்லாமே எனக்கு புதுசாக இருந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் நிறையா அந்த லைஃப்க்கு தேவையான ஒரு விஷயங்கள் தான் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஹிஸ்ட்ரின்றது வெறும் வரலாறு மட்டும் கிடையாது, அது நடக்கிற ஒரு நாட்டை பற்றின எக்கனாமிக்ஸ் அண்டு ஜியோகிராஃபி இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஹிஸ்ட்ரின்ற ஒரு விஷயத்த மையமாக சொல்லியிருந்தார். ஃபைனலாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் இஸ் பவர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு படித்து நிறையா விஷயங்களை கற்று வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஈவன் அது உங்களுக்கு தேவையே இல்லை, இதை நான் யூஸ் பண்ணவே மாட்டேனாலுமே ஒரு பேசிக் ஆஃப் சிட்டிசனாக அந்த பாலிடிக்ஸ் பற்றின ஒரு நாலேஜும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளாட்டி எந்த அளவுக்கு கற்றுக்க முடியுமோ அந்தளவுக்கு கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் நானும் முடிஞ்ச அளவுக்கு புக்ஸை ரீட் பண்ணி நிறையா விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் ட்ரை பண்ணல, மேபி முடியுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணுவோமே. இன்னொரு விஷயம், அந்த இடத்துல வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி எதனா ஒரு விஷயங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்போ அந்த இடத்துல பேசுகிறதுக்கான எனக்கு கட்ஸ் இல்லை. யூடியூப்ன்ற இந்த மீடியா மூலமாக உங்களுக்கு நான் என்னத்தை கற்றுட்டேனோ அதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். உண்மையாலுமே அந்த லெக்சர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேபி ஃப்யூச்சரில் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு அந்த லெக்சர்ஸை வந்து கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் செக்ஷன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டேன்.